11ஆம் வகுப்பு வேதியியல் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. இந்த வீடியோவிலே ஆஃபா தத்துவம் பிரின்சிபிள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆஃபா தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதன்மை குவாண்டம் n மற்றும் கோண உந்த குவாண்டம் L இவற்றை பொறுத்து அமைகின்ற ஆர்பிட்டால்களை தெரிந்து கொள்வோமா? n is equal to 1, n is equal to 2, 2s 2p, n is equal to 3, 3s 3p 3d, n is equal to 4, 4s 4p 4d 4s, n is equal to 5, 5s 5p 5d 5m, n is equal to 6, 6s 6p 6d, n is equal to 7, 7s 7p, n is equal to 8, 8s. இதில் s ஆர்பிட்டாலின் கோண உந்தம் L is equal to 0, p ஆர்பிட்டால்களின் கோண உந்தம் L is equal to 1, d ஆர்பிட்டால்களின் கோண உந்தம் L is equal to 2, f ஆர்பிட்டால்களின் கோண உந்தமானது L is equal to 3. n plus L விதியின்படி ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஆன ஆற்றல் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறைந்த ஆற்றலை உடையது 1s ஆர்பிட்டால், அதிக ஆற்றல் உடையது 8s ஆர்பிட்டால் என்பதை நாம் அறிந்து கொண்டிருப்போம். இதை நினைவில் கொண்டு ஆஃபா தத்துவத்தை பார்ப்போம். ஆஃபா தத்துவம், ஆஃபா பிரின்சிபல். இருக்கின்ற ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரம்பும் பொழுது குறைந்த ஆற்றலை உடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் முழுமையாக நிரம்பிய பின்புதான் அதிக ஆற்றல் உடைய ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான்கள் நுழையும் என்பதுதான் ஆஃபா தத்துவம். எனவே 1s ஆர்பிட்டால் முதலில் நிரம்புகிறது. இதை தொடர்ந்து 2s 2p, அதை தொடர்ந்து 3s 3p, அதை தொடர்ந்து 4s 3d 4p 5s, இதை தொடர்ந்து 4d 5p 6s, இதை தொடர்ந்து 4f 5d 6p 7s, இதை தொடர்ந்து 5f 6d 7p 8s என ஆர்பிட்டால்களின் ஆற்றலின் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்கள் நிரம்புகின்றன. இதுவே ஆஃபா தத்துவம். ஆஃபா தத்துவத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரம்பும் போது எந்த ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றலுடையதோ அந்த ஆர்பிட்டாலில் முதலில் முழுமையாக நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் ஆனது அடுத்த உயர் ஆற்றலையுடைய ஆர்பிட்டாலினுள் நுழையும். ஆஃபா தத்துவம், ஆஃபா பிரின்சிபிள். ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.